ராமேஸ்வரம் மீனவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இலங்கை அரசால் மீனவர்கள் கைது செய்யப்படுவது மற்றும் சிறையில் இருக்கும் மீனவர்களை உடனடியாக விடுவிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அவர்களின் முக்கிய கோரிக்கையாகும். மேலும் பல கோடி மதிப்பிலான விசைப்படகுகள் மற்றும் நாட்டு படகுகள் இலங்கை அரசால் ஏலம் விடப்படுவதை தடுத்து நிறுத்த கோரியும் இந்த வேலை நிறுத்தம் நடத்தப்படுகிறது. இதன் காரணமாக 700க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கரையில் நங்கூரமிட்டு நிறுத்தப்பட்டுள்ளன. மேலும் 10,000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மற்றும் மீன்பிடி தொழிலாளர்கள் வேலை இழந்துள்ளனர். இதன் காரணமாக தினசரி சுமார் 1 கோடி ரூபாய் அந்நிய செலாவணி இழப்பு ஏற்படுவதாக கூறப்படுகிறது. மீனவர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் விரைவில் தமிழக கடலோர மாவட்டங்களில் மிகப்பெரிய போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி ரயில் நிலையத்தில் 2000 டன் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளதால் லாரி உரிமையாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். நுகர்வு பொருள் வாணிப கழக மண்டல மேலாளர் அறிவிப்பின்படி புதுரக நெல் 2000 டன் தூத்துக்குடிக்கு அனுப்ப அறிவிப்பு வந்ததை அடுத்து லாரி உரிமையாளர்கள் நெல்லை 140க்கும் மேற்பட்ட லாரிகளில் ரயில்வே நிலையத்திற்கு கொண்டு வந்த நிலையில் அவை அப்படியே தேக்கமடைந்துள்ளன. நுகர்பொருள் வாணிப கழக முதுநிலை மண்டல மேலாளரின் கவனக்குறைவே நெல் தேக்கத்திற்கு காரணம் என கூறப்படுகிறது. திறனற்ற திமுக ஆட்சியில் அரசு அதிகாரிகள் அலட்சிய போக்குடன் செயல்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. முதுநிலை மண்டல மேலாளரின் அறிவுறுத்தலின்படி 21/2/2025 அன்று ஒரு மெசேஜ் எங்களுக்கு வந்தது. இதுமாரி 22ஆம் தேதி புது ரக நெல் 2000 டன் தூத்துக்குடிக்கு போடணும், வேகன் எல்லாம் வண்டியை போட்டு நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி கான்ட்ராக்டுக்காரவங்க போட்டாங்க. அதன்படி நேற்று காலம்பரிலேருந்து இந்த வாகனம் 140 வாகனமும் நேற்று காலம்பரை 10 மணிலேருந்து ஏற்றி நிற்கிது. இது வரைக்கும் இறக்கின பாடில்லை, வேகன் வந்த பாடில்லை. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே சாலையோர உணவகத்தில் அரசு பேருந்து மோதியதில் பயணிகள் 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். புதுக்கோட்டையிலிருந்து சென்னைக்கு சென்ற அரசு பேருந்தை ஓட்டிச் சென்ற ஓட்டுநர் ஜோசப் மது போதையில் பேருந்தை இயக்கியதால் சாரம் பகுதியில் சாலையோர உணவகத்தில் மோதி விபத்திற்குள்ளானது. இதில் பேருந்தில் பயணம் செய்த 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இதையடுத்து ஓட்டுநர் ஜோசப்பை பயணிகள் சரமாரியாக தாக்கினர். இதில் படுகாயமடைந்த ஓட்டுநர் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல வந்த ஆம்புலன்ஸ் வாகனத்தையும் பயணிகள் முற்றுகையிட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. விடியா திமுக ஆட்சியில் போக்குவரத்து துறை அமைச்சர் நிர்வாக திறனற்று இருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மக்கள் என்ன